பூண்டு சாதம் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 பூண்டு ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, மேலே வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கி விட்டுட்டு, அப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுக்கிட்டு, குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வரப்போ வதக்கிட்டு, அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துட்டு, ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு கிரேவியாக ஒரு பதத்துக்கு வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மசாலா போடணும். அப்போ இப்போ நம்ம அந்த அரைச்சோம்ல, அதாவது பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு அரைச்சதை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதக்கி விட்டுட்டு அரிசி போட்டுக்கணும். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கப் அரிசிக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸுங்கிறதால 1.25 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இது நார்மல் அரிசி எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மேலே வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஒரு 3 விசில் எடுத்தோம்னா பூண்டு